நம்ம ஸ்ரீ கலியுக 18ஆம் படி கருப்பசாமி அப்பா, நம்ம அப்பா அவரை நம்பி இருக்கிற மக்களுக்காக நல்லது செய்ய அருள் பாலிக்க அவர் கோட்டையிலேருந்து வெளில வராரு. 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா வந்து பூஜை ரூம் சுத்தமே பண்ணாலுமே கூட இந்த பூஜை அறையை விட்டு எந்த தெய்வங்களும் ஹாலுக்கோ வெளியிலயே வரமாட்டாங்க. நான் அப்படிதான் வச்சிருப்பேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா கிட்ட வேண்டி பிரார்த்தனை வச்சுக்கிட்டேன், உத்தரவு கேட்டேன். அப்பா எல்லாமே சுத்தமா பண்ணி வச்சுட்டேன்ப்பா. உன் பிள்ளையால இங்கே உட்காந்து பண்ண முடியாது, கால் மடிச்சு எனக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. இன்னைக்கு வேற ரொம்ப பிரம்மாண்டமா இன்னைக்கு அப்பாவுக்கு அபிஷேகம், மகா அபிஷேகம். அந்த மாதிரி ஒரு பொருள்லாம் அப்பாவுக்கு இன்னைக்கு வாங்கி நம்ம பண்றோம். அதனால நீங்க வெளியில தான்ப்பா இன்னைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டுக்கிட்டேன். அப்பாவும் மனசு இறங்கி வெளியில வராரு. ஆனா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க இருந்து அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு. நம்ம ஐயா வந்து உங்க எல்லாருக்கும் அருள் பாலிக்க, நீங்க கேட்டதை கேட்டபடி கொடுக்கறதுக்காக, உங்களுக்கு நல்லது செய்ய அப்போ நம்ம அப்பா வராரு. தங்கமே, தங்கமே, என் தங்கம் கிளம்பிடுச்சு. 18ஆம் படி கருப்பர் வெளில வராரு. வரலாமா கருப்பா? உன் மக்களுக்காக நீ கிளம்பி வா. 18ஆம் படி கருப்பனுக்கு அரோகரா. என் காவல் தெய்வ கருப்பனுக்கு அரோகரா. என் 18ஆம் படி கருப்பனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்பாவுக்கு இங்க பாருங்க, கோவில்ல கூட இவ்வளவு நான் இன்னும் கொஞ்சமா தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிளேட்ல. இன்னும் அவ்வளோ இருக்கு பூ எல்லாமும். அப்பாவுக்கு இன்னைக்கு அவ்வளோ விசேஷமா இருக்கு. இன்னைக்கு அப்பாவுக்கு வந்து ஒரு 25 பேர் வந்து அபிஷேகத்துக்காக கொடுத்துருக்காங்க. என்னவோ இது உங்களுக்கு இதோட காரணங்கள் தான் நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு வீடியோல. சிறப்பா இன்னைக்கு நம்ம வந்து அப்பாவை அபிஷேகம் பண்ண போறோம். ஐயா நடு வீட்டுல நின்று எப்படி அருள் பாலிக்கிறாரு பாருங்க. அவருக்கான பொருள் எல்லாம் பாருங்க. என் தங்கமே, உன்னை நம்புற மக்கள் எல்லாருக்குமே நீ நல்லது செய்ய போறிய ஐயா. என்ன காரணத்துக்காக நீ இவ்வளவு வர வச்சிருக்க? என் பட்டோ, என் தங்கம் கோவில்ல கூட இங்க போய் உட்காரல. கோவில்ல தான் அது சொல்லிடுச்சு உனை திறந்து. கோவில்ல கூட இப்படி எல்லாம் இருக்குமான்னு தெரியலங்க. யாராச்சும் ஒரு வீட்டுல சாமி வணங்குற சாமிக்கு இப்படி வருமா? இவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ வந்து உண்மை நீதி எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இவருடைய அற்புதத்தை வந்து நம்ம மக்கள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவும் அவருடைய அருளை வந்து அவர் நம்புறவங்களுக்கு காமிக்கிறாங்க. சாதாரணமெல்லாம் இதெல்லாம் வந்துட முடியாது, வாய்ப்பே இல்லை. பாருங்க, என் அழகு ராசு அப்பாவுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி தூள் பண்ணிடலாம். என்னையா சந்தோஷம்.